கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் ஒரு முக்கியமான தலைப்பை குறித்து தியானிக்க போகிறோம். அது என்னவென்றால், எவைகளில் இச்சை இருக்கக்கூடாது என்று. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இச்சையை மேற்கொண்டு வாழ்வதற்கு இறுதியில் நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வேதத்தில் பலவிதமான இச்சைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்று நாம் 9 வகையான இச்சைகள் என்னென்ன என்று அதனுடைய ஆதார வசனத்தை கொண்டு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ஆகாரத்தில் இச்சை இருக்கக்கூடாது. இரண்டாவது, கண்களில் இருக்கக்கூடாது. மூன்றாவது, இருதயத்தில் இருக்கக்கூடாது. நான்காவது, ஜெபத்தில் இருக்கக்கூடாது. ஐந்தாவது, சுயத்தில் இருக்கக்கூடாது. ஆறாவது, பணத்தில் இருக்கக்கூடாது. ஏழாவது, வார்த்தையில் இருக்கக்கூடாது. எட்டாவது, பொல்லாங்கானவைகளில் இருக்கக்கூடாது. ஒன்பதாவது, உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நாம் ஒன்றொன்றாக பார்க்கலாம். முதலாவது, ஆகாரத்தில். இதனுடைய ஆதார வசனம் 78வது சங்கீதம் 18வது வசனம். தங்கள் இச்சை கேட்ட போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஆகாரத்தில் இச்சை இருக்கக்கூடாது. நான் இதுதான் சாப்பிடுவேன், இது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிவினையா வைக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் வாழ பழக வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அதற்கு நீங்க நன்றி உடையவர்களா நீங்க இருக்க வேண்டும். அவர் கொடுக்கிற ஆகாரத்தை நீங்க ஸ்தோத்திரம் சொல்லி சாப்பிடுகிறவர்களா இருக்க வேண்டும். நாம் இன்று நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம உணவை எப்படி சாப்பிடுறோம் அப்படின்னு. இது இருந்தாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். இன்று நான் பல வீடுகள்ல இந்த காரியம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்குது. பிரியமானவர்களே, நாம் உணவுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. நாம் அப்படி அடிமையா இருந்தோம் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளருவதற்கு அது கொஞ்சம் கடினமா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் உணவுக்காக கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். நாம் இன்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் இன்றைக்கு உணவு நம்மளை ஆள்கிறதா, இல்லைன்னா உணவை நம்ம ஆள்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு இதை விட கடினமா இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது, கண்களில். மத்தேயு 5வது அதிகாரம் 28வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க கடைசி லைன்ல பாத்தீங்கன்னா விபச்சாரம் செய்தாயிற்று, அப்படின்னா விபச்சாரம் செய்து முடிந்தது. நீங்க நினைக்கலாம், நான் எங்க விபச்சாரம் பாவம் பண்ணேன், நான் ரொம்ப நல்லா பரிசுத்தமா தான் வாழ்றேன் அப்படின்னு. ஆனா பிரியமானவர்களே, உங்க கண்கள்ல நீங்க பார்க்கும்போது நீங்க விபச்சாரம் செய்து முடிந்தது என்று இயேசு சொல்கிறார். கண்களில் இச்சை வராதபடிக்கு நீங்க கவனமா இருக்க வேண்டும். மத்தேயு 6வது அதிகாரம் 23வது வசனம். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்முடைய சரீர அவயங்களுக்கு விளக்கா இருக்கிறது, வெளிச்சமா இருக்கிறது நம்முடைய கண்ணு தான். அந்த கண்ணு ஒருவேளை இந்த இச்சையினால பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். அப்போ நம்ம தேவன் வெளிச்சமா இருக்கிறார், நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்க வேண்டுமே தவிர நம்ம இருளின் பிள்ளைகளா, கேட்டின் பிள்ளைகளா நம்ம இருக்கவே கூடாது. விபச்சாரம் என்பது மாம்ச கிரியைகளில் ஒன்றாக இருக்கிறது. அப்போ நீங்க பார்க்கிற விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும் என்று பாருங்க. பாவம் எப்படி ஒரு மனிதனுக்கு வருகிறது என்று நம்ம பார்க்கலாம். பாவம் ஒரு மனிதனின் கண்களின் மூலமாக இச்சித்து அவன் இருதயத்தினுள் வருகிறது. நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண் மூலமா தான், நம்ம பார்க்கறது மூலமா தான் நம்ம இருதயத்துக்குள்ள வருது. ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்னா உங்க இருதயத்துக்குள்ள அந்த பாவம் வரவே வராது. அடுத்தது, சிந்தனையில் அதை நினைவுபடுத்தி அவனுடைய அவயங்களை கரைப்படுத்துகிறது. அப்போ நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்க இருதயத்துக்குள்ள அது ரெஜிஸ்டர் ஆகி நீங்க போயிடுவீங்க. ஆனா நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமோ, நீங்க அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமோ அது உங்களுடைய சிந்தனையில, டிவியில எப்படி ஒரு ஆட் வருமோ அதே மாதிரி திருப்பி 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 அது உங்களுக்கு படமிட்டு காட்டுறது. அப்போ அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு வாட்டி பார்த்து நீங்க தப்பு பண்றது உங்க சரீரம் முழுவதையும் அது தீட்டுப்படுத்துகிறதா, அது இருளாக்குகிறதா, அது கரைப்படுத்துகிறதா மாற்றி விடுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இப்படிப்பட்ட கண்களின் இச்சையில் சிக்கி நம்முடைய வாழ்க்கை திசை திருப்பி போய்விடும். தகுதி இல்லாத மற்றும் உங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்றை பார்க்காதபடிக்கு உங்கள் இருதயத்தில் தானியேலை போல நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. மூன்றாவது, இருதயத்தில். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23வது வசனம். உங்கள் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தை நீங்க பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த ஸ்திரீயின் இச்சைகளுக்கும் நீங்க பார்த்து நீங்க அவர்களுடைய கண்ணிமைகள்னால விழுந்து போய் கூடாது. இதற்காகவே சாத்தான் அதிகமாக உங்களுக்கு விரோதமாக போராடுவான். நீங்க மிகவும் கவனமாக இருக்கணும். அந்நிய காரியங்களுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. 4வது ஜெபத்தில் யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் போகிறீர்கள். பிரியமானவர்களே, நாம் வீணான வார்த்தைகளை ஜெபத்தில் சொல்லக்கூடாது. தீமையான எந்த காரியங்களுக்காகவும் நாம் விண்ணப்பம் ஏறெடுக்க கூடாது. அப்படி நீங்க சுய இச்சை நிமித்தமாக நீங்க விண்ணப்பங்களை ஏறெடுத்தீங்க அப்படின்னா தேவன் கிட்ட இருந்து நீங்க பதில்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அந்த ஜெபம் வீணாய் போய்விடும். அதனால் நீங்க என்ன ஜெபிக்கிறீங்க, எப்படி ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி காரியங்களை நீங்க செய்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க அதுல இருந்து மாறுகிறவர்களா நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். 5வது சுயத்தில் யாக்கோபு 1வது அதிகாரம் 14வது வசனம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இதில் நாம் 3 காரியங்களை குறித்து பார்க்கிறோம். தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ நம்ம சுயத்தில் இச்சை செய்கிறவர்களா இருக்கவே கூடாது. நம்ம என்ன ஜெபம் ஜெபிச்சாலும் தேவனுடைய சித்தமா, அது தேவனுக்கு சித்தமா இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம ஜெபிக்கணும். நம்ம சுயமா ஒன்றை இச்சித்து நம்ம அது பின்னாடி போனோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவ விட்டு வலு விலகி போகிறதுக்கு இது ஏதுவா இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த சுய இச்சை இருக்கக்கூடாது. ஒருவேளை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க இந்த சுய இச்சையில விழும் பொழுது நீங்க அதுக்கு முன்னாடியே வேற ஒரு இச்சையில விழுந்து போகிறவர்களா நீங்க இருப்பீங்க. அப்போ பாத்தீங்களா எப்படி நீங்க தேவ சித்தத்தை நீங்க தேவ சித்தத்திலிருந்து எப்படி வழி விலகி போறீங்க அப்படின்னு. பிரியமானவர்களே, நீங்க மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதினதின் காலத்துல அதினதின் காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செம்மையும் நேர்த்தியுமாக செய்கிற தேவன். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படி அவருடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சோ இன்றும் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். பிதாவாகிய தேவன் உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு எந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். காத்திருப்பது மனதை இழைக்க பண்ணும். ஆனா விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீங்க உங்க இந்த சுய சிச்சையில சிக்கி கொள்றவங்க, ஒருவன் தானாவே போய் ஒரு பாவத்துல விழுந்து போய் கண்களின் இச்சையினால அவன் தேவையில்லாத காரியங்களை செய்கிறது நிமித்தமாக அவங்களோட வாழ்க்கையே திசை திருப்பி போய்விடும். அவங்க ஒரு நாளும் தேவனுடைய சித்தத்துக்குள்ள செய்கிறவர்களா அவங்களால இருக்கவே முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க இருதயத்தில் தீர்மானம் எடுத்துருவாங்க, இது நமக்கான லைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை பற்றி என்ன பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இதனால என்ன விளைவாகுது அப்படின்னா அந்த ஜபமும் வீணாயிடும், அவங்க வாழ்க்கையும் வீணாய் போய்விடும். நீங்கள் இன்னைக்கு தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கிறவர்களா நீங்கள் மாற வேண்டும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை செய்வார். உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று நீங்கள் வாயிலிருந்து சொல் புறவாவும் முன்னே அதை தேவன் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு நீங்க உங்க சுய சித்தத்திலிருந்து நீங்க விடுதலை பெறுகிறவர்களா நீங்க மாற வேண்டும். ஜாக்கிரதையா இருங்க. சாத்தான் மிகவும் தந்திரமானவன். ஒரு செகண்ட்ல உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிடுவான். நான் எப்படி ஆவியில விழித்திருக்கணும் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அதிக ஜெபம் உங்களுக்கு இருக்கணும். வேதத்தை அதிகமா நீங்க தியானிக்கணும். இவை இரண்டும் கர்த்தரோடு இருக்கும் ஐக்கியத்தை உங்களுக்கு பெருக செய்யும். அப்பொழுது நீங்கள் இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியத்தில் உங்களை உட்படுத்துகிறவர்களாய் நீங்க இருக்க மாட்டீங்க. நாம் வழி விலகி போகாதபடிக்கு ஜெபமும் வேத வாசிப்பும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவமா நம்ம அதிகமா தியானிக்க அது அனுபவமா மாறும் பொழுது நமக்கு இது மிகவும் உதவி செய்யும். 6வது பணத்தில் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பண ஆசை உங்களுக்குள்ள இருக்குதா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நீங்க உங்களை ஆராய்ந்து பார்த்து ஒருவேளை நான் கொஞ்சம் தான் ஆசைப்படுறேன், எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு கார் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது தப்பில்லை. பிரியமானவர்களே, நீங்க கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும். தேவ சித்தத்துக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். கரெக்டான டைம்ல அவர் கொடுப்பாரு. நீங்களா போய் ஒரு லோன் மூலியமாகவோ இல்லைன்னா ஒரு கடன் வட்டிக்காரன் மூலியமாகவோ நீங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை கட்ட முடியாம நீங்க ஆவியில முறிவுள்ளவர்களா மாறிவிடுவீங்க. அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சோர்ந்து போயிடும். நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கக்கூடிய ஐக்கியமும் அவரோடு இருக்கிற அந்த அன்பும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில அற்றவர்களா நீங்க நிம்மதி இல்லாதவங்களா நீங்க இருக்கிறதுக்கு இது நேரிடும்.
7வது வார்த்தையில். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 4வது வசனம். இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திருக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக. ஹல்லேலூயா. இச்சக வார்த்தை பேசுகிறவர்கள். அப்போ நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம பேச்சுல எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும். நீங்க மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, உங்களோட இருக்கிறவங்க எப்படி பேசுறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஒருவேளை அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், கொலீக்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களோட கெஸ்டா இருக்கட்டும், அவங்கெல்லாம் எப்படி பேசுறாங்கன்னு சொல்லி பாருங்க. அவங்க வார்த்தையில கூட ஒரு இச்சை வந்துச்சு அப்படின்னா அதை நீங்க காதுகளின் வழியா கேட்கறது நிமித்தமாக உங்களுடைய ஆவியில் கரைப்பட்டவர்களாய் மாறிவிடும். நம்ம மெமரி எப்பவுமே எப்படின்னா, நம்ம என்ன நடந்தாலும் அதை நம்ம மெமரியில ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கும் பொழுது அதை நினைவுபடுத்துகிறதா இருக்கும். அப்போ நீங்க எதை கேட்குறீங்க, எதை பார்க்குறீங்க, எதை பேசுறீங்க அப்படின்றதுல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க ஜாக்கிரதையா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு இது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். கர்த்தராகிய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க உங்களுக்கு இது உதவியாக இருக்கும். நீங்க எப்பொழுதும் விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறவர்களா இருங்க. எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. இதுதான் பிதாவின் சித்தமாக இருக்கிறது. 8வது, பொல்லாங்கானவைகளில் இச்சிக்க கூடாது. ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்துல கடைசி வார்த்தையை பார்த்தீங்கன்னா திருஷ்டாந்தங்களா இருக்கிறது அப்படின்னா ஆதாரங்களா இருக்குது. இது நமக்கே தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எதை பார்க்கிறோம், எதை செய்யறோம், அது மாத்திரம் அல்லாமல் நம்ம பார்த்த இத்தனை காரியங்களும் நம்ம சொந்த முயற்சியினாலதான் நம்ம செய்யறோம். நம்ம தானாது வந்துருது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இந்த இச்சை எல்லாமே நம்முடைய மாம்சத்திலிருந்து நம்மளுடைய செயல் நிமித்தமா வெளிப்படுத்துகிறதா தான் இருக்குது. அப்போ இந்த இச்சையிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா முதலாவது நம்ம மனசுல ஒரு தீர்மானம், நம்ம தேவன் கிட்ட ஒரு கிருபையோ நம்ம கேட்டு இதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறவளா இருக்க வேண்டும். இந்த மாம்ச இச்சை நமக்கு விரோதமாக போர் செய்து கொண்டிருக்கிறது என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும், ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் ஒன்று கொண்டு இச்சித்து கொண்டிருக்கிறது. அப்போ நீங்க ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் இருக்கணும். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடையவர்களா இருக்கிறபடினால நாம் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். அப்பொழுது நம்ம மாம்ச சிந்தையை நம்ம நிறைவேற்றாம இருப்போம். வேதத்தின்படி மாம்ச சிந்தையை நிறைவேற்றுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இந்த காரியங்களை இப்பொழுதே நம்மளை சரி செய்து சுத்திகரிக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். இறுதியாக உள்ளத்தில் 10ஆம் சங்கீதம் 3வது வசனம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். பிரியமானவர்களே, துன்மார்க்கன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதத்தை விட்டு விலகுகிறவன் துன்மார்க்கன். வேதத்தை விட்டு விலகுறாங்க அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகுவாங்க. கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. பொய் சொல்லக்கூடாதுன்னு கட்டளை இருக்கு, ஆனா அவங்க பார்த்து பொய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல காரியங்கள்ல இருக்கிறவன் தான் துன்மார்க்கன். இந்த துன்மார்க்கமா வாழ்ந்தவங்க தன்னுடைய உள்ளத்துல இச்சித்ததை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அவங்க சொந்த முயற்சினாலதான் அதை பெற்றுக்கொள்வாங்க. பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவங்க அதை குறித்து பெருமை பாராட்டுகிறவர்களா இருப்பாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாலும் தன்னை பத்தி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. நீங்களும் நானும் கர்த்தர் ஒருவரையே சார்ந்து அவரை ஒருவரையே மாத்திரமே உயர்த்துகிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். வேதத்தில் நாம் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. பெருமை உள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லுகிறது. அப்போ நாம் ஒவ்வொருவரும் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். அந்த துன்மார்க்கன் கர்த்தரை அசட்ட பண்றான். தான் பெற்றுக்கொண்டத அவன் பெருமை பாராட்டி அவன் தன்னைத்தான் என்ன பண்றான், பிறரிடத்திலிருந்து அபகரிச்சதை வச்சு தன்னைத்தான் புகழ்த்தி அவன் கர்த்தரை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம உள்ளத்துல எப்படிப்பட்டவர்களா, நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம் அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கணும். பிரியமானவர்களே, நம்ம 9 காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இந்த 9 காரியங்களை குறித்து நீங்கள் நிதானித்து யோசிச்சு பாருங்க. ஒரு டைரியிலையோ ஒரு நோட் புக்லையோ எழுதி இந்தந்த காரியங்கள் எனக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பரிசோதித்து பாருங்க. நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இன்னொருத்தவங்க நம்ம பார்க்க முடியாது இல்லையா, நம்ம தான் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தராகிய தேவன் தாமே உங்களோடு இடைப்படுவார். ஒருவனால ஏன் பாவத்தை விட முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.
பாவத்தை ஏன் விட முடியல தெரியுமா? தான் பண்றது தப்புன்னு தெரியும், ஆனா திருப்பி திருப்பி அதையே பண்ணிட்டு அதுக்கு அடிமையா இருப்பாங்க. பாவத்தை செய்யறது மாத்திரமல்ல, அதுக்கு அடிமையா இருப்பது எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வரும்ன்றத அந்த விழிப்புணர்வு தெரிஞ்சும் அவங்க அப்படியே இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க இயேசு கிறிஸ்துவோட அன்பை நினைச்சு பார்க்கல. ஒருவேளை அவங்க இயேசு கிறிஸ்துவோட அன்பை ருசித்திருந்தாங்கன்னா, ஒருவேளை அவருடைய அன்பை அவங்க நினைத்து பார்த்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களால அந்த பாவத்தை ஒரு நாளும் செய்ய முடியாது. அவர் சிலுவையில அவனுக்காக கொடுத்த விலையே பெற்ற அந்த ரத்தத்தை நினைத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு நாளும் பாவம் செய்ய முடியாது. ஏசப்பா கிட்ட கிருபை கேட்கணும். நீங்களும் நானும் கூட நம்ம அவரோட அன்புல நிலைத்திருக்கிறவங்களா இருக்கணும். நம்ம அவரோட அன்புல நிலைத்திருந்து நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை பற்றி பிடிக்காதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை காத்துக்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்க பாவத்தை விட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துட்டீங்க, ஆனா அந்த தீர்மானத்தின்படி ஏன் நடக்க முடியல தெரியுமா? இயேசு மீது இருக்கிற அன்புனால நீங்க அந்த தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா உங்களால அதை பண்ண முடியும். ஆனா ஒருவேளை நீங்க பயத்தினால் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு செர்மன் கேட்கும் பொழுது, இல்லைனா யாராவது இந்த வசனத்தை சொல்லும் பொழுது நீங்க அதை இல்லைனா நீங்க தியானிக்கும் போது நீங்க அந்த பயத்தினால் நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த பயம் உங்களுக்கு அதை விட்டு போகும்போது நீங்களும் அதை விட்டு போயிடுவீங்க. அந்த தீர்மானத்தை நீங்க மறந்துடுவீங்க. அந்த தீர்மானத்தை நீங்க எடுத்ததே உங்களுடைய நினைவு மண்டலத்துல ஞாபகமே இருக்காது. நீங்க எப்பொழுதுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பின் நிமித்தமா நீங்க தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நீங்க நிச்சயமா அதை செய்கிறவர்களாய் மாத்திரமே இருப்பீர்கள். இன்று நீங்க இயேசுவின் அன்பை நினைத்து பாருங்க. அது எவ்வளவு ஆழமானது. அவர் கண்களில் இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்காகவும் பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவருடைய அன்பை நம்ம நினைத்து பார்த்து சொல்லப்பட்ட இந்த 9 இச்சைகளிலும் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நம்மை சுத்திகரிக்க ஒப்பு கொடுப்போமா? நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, என்னோடு ஒரு மனதா இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்று நாங்கள் இச்சையை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தீங்க. வேதத்தின்படி அப்பா பல காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்கப்பா. ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்துல ஆண்டவரே அவங்க இருதயத்தை உங்களுடைய அன்புனால நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, இந்த காரியங்கள்ல ஆண்டவரே அவர்களுக்கு விடுதலை பெற இயேசுவின் நாமத்தினால் ஒரு உதவிகளை கட்டளையிடுவீராக தகப்பனே. சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவரே, ஜெபத்துல, ஆகாரத்துல, சுயத்துல ஆண்டவரே, பணத்துல, வார்த்தையில, உள்ளத்துல ஆண்டவரே, பொல்லாத காரியங்கள்ல, கண்களில ஆண்டவரே, அப்பா இருதயத்துல ஒன்றிலும் ஆண்டவரே அப்பா இச்சைகள் மேற்கொள்ளாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு கிருபை உண்டாவதாக. இணைந்து ஒரு மனதாக கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீங்கப்பா. நாங்க விசுவாசத்தோடு கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்க பாவம் இல்லாதபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கப்பா. எங்க இருதயத்தின் மன கதவுகளை நாங்க திறந்து தருகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இந்த நேரத்துல ஆளுகை செய்வீராக தகப்பனே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்பா நாங்க முன்னேறுவதற்கு தடையா இருக்கிற இந்த மாம்சத்துக்கு ஏதுவான இச்சைகள் அப்பா அதிலிருந்து விடுபட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு கிருபை உண்டாவதாக தகப்பனே. என் தேவன் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீர் கிருபை செய்யுங்க தேவன் தாமே. அப்பா எங்களோடு இருந்த தகப்பனே, அப்பா வலது இடதுபுறம் போகாதபடிக்கு உம்முடைய நித்திய பரிசுத்த வழியில நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா சிக்குண்டு ஆண்டவரே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிற எல்லா பாவங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாவதாக தகப்பனே. அப்பா என்ன பேசுறோம், எப்படி பேசுறோன்ற உணர்வை கொடுப்பீராகப்பா ஆண்டவரே. அப்பா எங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய அன்புனால அப்பா நீங்க மாற்றுங்க தகப்பனே. அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஏதோ ஒரு தேவையினால ஆண்டவரே இதை நான் மாத்திக்கணும் ஆண்டவரே, அப்பா இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில போய்கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, பல போராட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்களா? அப்பா இன்னைக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. நீர் அற்புதம் செய்கிற தேவன் அல்லவாப்பா. இந்த அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கட்டளையிடும்படியா இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் விடுதலையின் தேவன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அப்பா விடுவிக்கப்பட்டவர்களாக இந்த கட்டுண்ட வாழ்க்கையில, இந்த சோதனையுள்ள வாழ்க்கையில, நாங்க போராட்டத்தின் வாழ்க்கையில நாங்க இருக்கக்கூடாதுப்பா. உம்முடைய அன்பின் கரத்தினால எங்களை அப்பா இந்த பாவ வழியிலிருந்து விலக்கி எங்களை தூக்கி மீட்டெடுத்துக் கொண்ட கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்புனால ஆண்டவரே அப்பா நாங்க போகிற இடங்களிலெல்லாம் நீங்க எங்க கூடவே வாங்கப்பா ஆண்டவரே. நாங்க இப்ப தேவையில்லாத காரியங்களை பார்க்க கூடாதுப்பா. நாங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எங்கள் பரத்திலிருந்து வருகிற எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது.
முடியாதுப்பா. ஆண்டவரே, பிதாவாகிய தேவனே, எங்களுக்கு கிருபையா இறங்குங்க. எங்களுக்கு இந்த இச்சையை மேற்கொள்ள ஒரு அப்பா கிருபை தாங்க தகப்பனே. நீ கிருபை செய்ததற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவரே ஆமென்றும் ஆமென் என்றும் நீங்க பதில் கொடுத்துக்கிட்டீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஒரு முக்கிய அறிவிப்பு, விலகி ஓட வேண்டிய இச்சைகள்னு சொல்லிட்டு ஒரு 11 காரியத்தை குறித்து நான் தியானிச்சிருப்பேன். நீங்க அதை இந்த சேனல் கீழே நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். God bless you.